மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குடியரசு துணைத் தலைவர் போட்டிக்கு என்டிஏ வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை. தமிழகத்திற்கு உண்மையா பெருமையான விஷயம்தான். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் திராவிடத்துல இருந்து நிறைய கேள்வி கேட்கலாம். இன்னைக்கு ஏதோ ஒரு எலெக்ஷன் இருக்கு 2026, அதனால தமிழகத்துல இருந்து யாராச்சும் வரணும்னு இது பாஜகவோட விஷயம் அப்படின்னு. ஆனா நிறைய இன்னைக்கு கலெக்ஷன் கரப்ஷன் அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு வேற என்னத்தை தெரிய போகுதுன்னு தான். உண்மையிலேயே ஒரு உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி தான் பார்க்கணும். சாதாரண விஷயம் கிடையாது. முன்னாள் பாஜக மாநில தலைவராக இருந்திருக்கிறாரு, எம்பியா இருந்திருக்கிறாரு கோயம்புத்தூர்ல, கவர்னரா மகாராஷ்டிராவில். இந்த மாதிரி ஒவ்வொரு படிப்படியா அதுல பாஜக கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் தான் நம்ம பார்க்கணும். இதே இன்னைக்கு திராவிட கட்சியில என்னதான் பாடுபட்டாலும் இன்னும் கொத்தடிமையாவே தான் இருக்கணுங்கிற ஒரு நிர்பந்தமும் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் எங்க தெரியுன்ற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அடுத்ததா அண்ணாமலை அவர்கள் சில விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதாவது துபாய்க்கு போயிருந்திருக்கிறாரு. 79வது நிகழ்ச்சியில பேசின அந்த விஷயம்தான். அது உண்மையிலேயே எல்லாருமே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதாவது 1954 இருந்து 1963 வரைக்கும் 9 ஆண்டுகால நம்ம காமராஜரோட ஆட்சி, பொற்கால ஆட்சின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 9 ஆண்டு காலத்துல எந்த ஒரு கள்ளச்சாராயம், எந்த ஒரு சாராயம், கொடி எதுவுமே இல்லை. முழுக்க மதுபானத்துக்கு தடையா இருந்தது. அதே மாதிரி ஒரு பூட்டி இருந்த 12,000 பள்ளிகளை திறந்திருக்கிறாரு. புதுசா ஒரு 6,000 பள்ளியை திறந்து வச்சிருக்கிறாரு. மொத்தத்துல ஒரு 18,000 பள்ளியை திறந்து வச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இதே மாதிரி 14 அணையை கட்டியிருந்தாரு. அதே பாசன வசதி, விவசாயத்திற்கு அந்த அளவுக்கு அடிப்படையான தேவையை அன்னைக்கு செஞ்சதுனாலதான் இது வரைக்கும் யாருமே அந்த ஆட்சி மாதிரி யாருமே செய்யல அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம் அன்னைக்கு தொடக்கமா இருந்தது, இன்னைக்கு அதே தொடக்கமா ஆரம்பமாகுதோ அப்படின்ற ஒரு கோபம் எல்லாத்துக்கும் இருக்குன்ற மாதிரி தான். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அது இருக்கும். ஏன்னா படிக்கிற பசங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கூல் இருந்தா நல்லா படிச்சிருக்கலான்ற மாதிரி. அதே மாதிரி ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, குடிங்கிறது சாதாரணமா கிடைச்சிட்டு இருக்கு. நாளைய தலைமுறை இன்னைக்கு இருக்குமா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்குறிதான் இன்னைக்கு. எல்லாமே இன்னைக்கு ஓப்பன் ஸ்பேஸ்ல எல்லாமே இருக்கு. இதுக்கெல்லாம் யாரும் முற்றுப்புள்ளி வைக்கணுன்ற மாதிரி. இன்னொரு விஷயம், மாநில அடுத்த தலைமுறைக்கு போகணும்னா கல்வி அந்த அளவுக்கு தரமா இருக்கணும்னு அவர் பேசினாரு. ஆனா அந்த கல்வி இன்னைக்கு இருக்கா அப்படிங்கிற விஷயம்தான் இன்னைக்கு. ஏன்னா எந்த ஒரு கல்வி எடுத்துட்டு வந்தாலும் கூட இங்க தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். ஏன்னா மற்ற மாநிலத்துல எல்லாம் 5 மொழி படிக்கிறாங்க, 4 மொழி படிக்கிறாங்க. ஆனா நம்ம தமிழகத்துல மட்டும் 2 மொழின்னு சொல்லி மக்களை ஏதோ ஒரு பின்னோக்கி நகர்த்துறாங்கன்ற மாதிரி. உண்மைதானே? இன்னைக்கு எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோபம் இருக்குதானே? இன்னைக்கு எல்லாம் பாருங்க. இன்னைக்கு மதுபான கடையை தமிழக அரசு எடுத்து நடத்துறாங்க. அதே தூய்மை பணியாளர்கள்ல யார் நடத்துறாங்க? அதாவது கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் அண்ணாமலை அவர்கள் சில விஷயத்த சொல்றாருன்னா, உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையோட இன்னைக்கு யாரும் அரசியல் செய்யறது இல்லை. ஏன்னா எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த இந்த தமிழகம், எப்படிப்பட்ட ஒரு மகத்தான பூமி இது. ஆனா இழந்த பெருமை யாரும் மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற கேள்விதான். ஆனா எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குங்கிறது அவரு முயற்சி செய்யறாரு, அதை உணரணும் அப்படின்ற மாதிரி. ஆனா ஒவ்வொரு தேசிய சிந்தனைய பாடத்திட்டத்துல எடுத்துட்டு வரணும். இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு பள்ளி மாணவனும் தேசிய சிந்தனை கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். இது பாடத்திட்டத்துல வரணும். நிறைய விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசியல் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு எல்லாம் ஓட்டாதான் மக்களை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மக்களோட வாழ்வாதாரம் என்ன, அவங்களை எப்படி ஒரு மேல்நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் இல்லையே இன்னைக்கு. இன்னைக்கு பாருங்களேன், ஏதாவது அதுக்கு உண்டான இன்னைக்கு ஆளுங்கட்சி இருக்காங்க, அதுக்கு துணை போற கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களுக்கு கூட ஏதோ ஒரு மக்களுக்கான ஒரு அரசியல் செய்யறாங்கன்னு பார்த்தானா அப்படி எதுவுமே இல்லைன்னு தான் பார்க்கணும். எல்லாமே விசுவாசம் எல்லாம் முதலாளி பக்கத்துலதான் இருக்கு இன்னைக்கு. எடுத்துக்காட்டா திருமாவளவன் அவர்கள் நேத்து ஒரு பேச்சு பேசுறாரு, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறாரு. நாளைக்கு என்ன பேசணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு பாரு, நேத்து தூய்மை பணியாளர்கள் அரசு வேலையில அவங்க நிரந்தரமா ஆக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வேற மாதிரி, அந்த மாதிரி ஒரு பணி செய்யவே கூடாதுங்கிறது தான் எங்களோட எதிர்பார்ப்பு அப்படின்றாரு. அதாவது அதுல இருந்து மீண்டும் நாங்க வரணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எதிர்ப்பு சிபிஎம் சண்முகம் அவர்கள் இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரு. அதாவது திருமாவளவன் சொல்ற கருத்து ஏற்புடையதல்ல. எனக்கு தெரிஞ்சு 2 தூய்மை பணியாளர்கள் வீட்டுல இருக்காங்கன்னா அவங்களோட பசங்க படிச்சிருக்காங்க, டாக்டரேட் வாங்கியிருக்காங்க, நல்ல துறையில இருக்காங்க. அது அவங்களோட விருப்பம்.
வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது உதவிதை செய்யணுமே ஒழிய அரசு அதில் அவங்க படிக்கணும் படிக்கல இல்லை அதே பணியை செய்யணுங்கிறது அவங்களோட விருப்பம் இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு அந்த பணியை செய்யக்கூடாதுங்கிறது தவறு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு துறை இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாருமே அந்த மாதிரி ஒரு பிரிவினை இவங்க அந்த மாதிரி உண்டாக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க தான் தூய்மை பணியாளர்கள், இவங்களுக்கு தான் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கரிசனை காட்டுற மாதிரி இவங்களே அந்த ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா தமிழகத்தில் ஒரு கூட்டத்தை ஒன்று சிறுபான்மையர் இல்லைன்னா ஏதோ ஒரு பிரிவு ஜாதி அடிப்படையில் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு அரசியலுக்கு பயன்படுத்திட்டே இருப்பாங்க. ஆனா திருப்பி அவங்க கேள்வி கேட்டுட்டான்னா கோவப்பட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் ஒரு விஷயம் அவங்க அடிப்படை உரிமை தானே கேட்குறாங்க. வேற ஏதாவது ஒரு உரிமை கேட்குறாங்களே என்ன? எங்களை ஒரு 6,000 23,000 சம்பளம் வந்திருக்கோம், எங்களை திரும்ப அதே 16,000 வேலைக்கு போங்கன்னு சொன்னா நாங்க எப்படி முடியும் அப்படின்ற அடிப்படை கேள்வி தானே கேட்குறாங்க. சோறு போட சொல்லலையே அவங்க. சோறு யாருக்கு தேவை? இன்னைக்கு சோறு அவங்களுக்கு அடிப்படை உரிமையை கொடுத்தானா அவங்க 1000 பேருக்கு சோறு போடுவாங்க. அதை தான் மேம்படுத்தி அவங்களுக்கான ஒரு வாழ்வியல் முறையை நம்ம மேம்படுத்தி கொடுக்கணும். அதை விட்டுட்டு சோறு போட்டுட்டு இருந்தானா சோறு போடுறது தான் அரசோட வேலை. நிறைய கேள்விகள் வருமா இல்லையா? இன்னைக்கு அப்படி போட்டிருந்தாலும் கூட ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்கிறவங்க ஒரு கூட்டம் தனியா இருக்காங்க. இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல வாழ்கன்னு சொல்ற கோஷம் யாரு? ஏதோ நாடக கம்பெனி நடத்துறீங்களான்ற மாதிரி தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு மதுரை, கோவை எல்லாம் போராட்டம் நடத்துறதா அறிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நிறைய கேள்விகள் இருக்கு. இங்க ஏதோ ஒரு சமூக வலைத்தளத்துல இல்லைன்னா டிவியில மீடியாவில் நாங்க இப்படி 6 திட்டங்களை கொண்டு வந்துட்டோம் பாருங்க அப்படின்ற மாதிரி தான். ஆனா இன்னைக்கு கூட அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. தேர்தல் அறிக்கையில நீங்க பணி நிரந்தரம்னு சொல்லியிருந்தீங்க. அது எங்க? அந்த கேள்விக்கு இன்னும் இது வரைக்கும் பதிலே இல்லை. இப்போ திருமாவளவன் அவர்கள் எல்லாம் நிறைய விஷயம் நேற்று ஒரு பேச்சு பேசுறாரு, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறாரு. நிறைய இங்க ஒரு அடித்தட்டு மக்களுக்கு அங்க நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் அவங்களோட அதாவது அவங்க அரசியல் வர்றதுக்கு பின்னாடி மக்கள் இருந்தாங்க பாருங்க. அந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு நாளைக்கு ஒரு திருமாவளவனுக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லையாங்கிறதுக்கு ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா ஒரு சாபங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு தூய்மை பணியாளர்களை அதாவது கோர்ட்டு சொல்லியாச்சு அவங்கள அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி போராட இல்லை. அந்த இடத்துல மக்களுக்கு இடையூறு இருக்குன்னு சொல்லி அப்புறப்படுத்தணும். போராடுறதுக்கு உரிமை நீங்க வேற இடத்துல பெர்மிஷன் வாங்கி போராடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மையிலேயே பக்காவா பிளான் பண்ணி ஒரு பொதுநல வழக்கு போட்டு அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்காங்கிறது தான் இன்னைக்கு நம்ம ஒத்துக்கணும். ஒட்டுமொத்த தூய்மை பணியாளர்கள் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மருத்துவத்துறை இல்லை பேருந்து ஓட்டுநர்கள் இந்த மாதிரி இவங்க அடிப்படை துறை அப்படின்னு நம்ம கவனிக்கலாம். இவங்க விஷயத்துல என்னைக்குமே தமிழ்நாடு என்னைக்குமே ஒரு கருத்து வச்சிருக்கணும். அவங்க நல்ல ஒரு அவங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சு அவங்க ஏன்னா அது அடிப்படை தேவைன்னு பார்க்கணும். அவங்கள எந்த ஒரு வஞ்சனையும் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி தான் அரசு பார்க்கணும். ஆனா தூய்மை பணியாளர்களை கான்ட்ராக்டுக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னா அது கூட அரசு நடத்த முடியாதா? கேள்வி இருக்கு இல்லையா? அதை பிரைவேட்டுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு. அப்படியே கொடுத்துருந்தாலும் கூட அந்த அளவுக்கு சம்பளம் கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. சும்மா 23,000 சம்பளம் எங்க, 16,000 சம்பளம் எங்கங்கிறது தான். அப்போ இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு குரல் கொடுக்கறது இப்ப அடிப்படை தேவை மக்களுக்கு, அடித்தட்ட மக்களுக்கு நாங்க இருக்கேன்னு குரல் கொடுக்குறாங்க பாருங்க திருமாவளவன். அவங்களுக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்ப்பு இருக்குன்னு தான். அவங்கள வச்சு நாங்க அரசியல் தான் செஞ்சுட்டு இருக்கணுமே ஒழிய அவங்க வாழ்வாதாரத்தை முன்னெடுத்தணும், நிறைய அவங்கள மேல்நிலைக்கு கொண்டு வரணும்னு ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லையாங்கிற ஒரு கேள்விதான் இன்னைக்கு இருக்கு. அப்படி அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல 30,000 சம்பளம் தர்றோம் நாங்க தூய்மை பணியாளருக்கு வாங்கன்னு சொன்னா இன்னைக்கு அடித்தட்டு மக்கள் இல்லை எல்லாருமே போவாங்க இன்னைக்கு. ஏன்னா இவங்க அந்த பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்காங்க. இவங்க இதுக்குதான் இருக்காங்க, அவங்க அதுக்குதான் இருக்காங்கன்ற மாதிரி. அப்படி எல்லாம் இல்லை. ஏன்னா வெளிநாட்டுக்கு போய் பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இல்லை இந்தியாவில இருந்து நிறைய பேர் தூய்மை பணியாளர்கள் போய் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட வெளி மாநிலத்தில இருந்து இங்க தூய்மை பணியாளர்கள் விஷயத்த இன்னைக்கு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஹவுஸ் கீப்பிங் நிறைய இடத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இங்க ஏற்றத்தாழ்வு எதுலையுமே இல்லை. அவங்களுக்கான அடிப்படை அந்த உரிமை, அதாவது அந்த சம்பளம் கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. அந்த சம்பளம் கொடுத்தானா எந்த தொழிலான என்ன, அவங்க மேம்படுறதும் இல்லாதது அவங்க கையில இருக்கு. இப்போ ஒரு தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க, அவங்க பசங்களை டாக்டர் ஆக்குறதும் இல்லை வக்கீல் ஆக்குறதும் அவங்க கையில இருக்கு. ஆனா அவங்களுக்கு அடிப்படை அந்த சேலரி மட்டும் நல்லா கொடுத்தா போதுன்ற மாதிரி தான். ஏன்னா இது கூட நடத்தலைன்னா எதுக்கு அரசு நடத்தணுன்ற மாதிரி. மனிதானி மகத்தானவன்